அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குரானிய வசனத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையில் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் கைவிட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை நீங்கள் ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல பலனை விரைவாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு துணை இல்லையா, ஒரு நல்ல வேலை இல்லையா, நல்ல வருமானம் இல்லையா, எதுவுமே உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் நான் இருக்கேன், எனக்கு எதுவுமே வரல, உருப்படியாகவே ஆக்கி தரலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கிற நிலைமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட, ஐவேளை தொழுகையோட இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். விரைவாக நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியும். இது அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். பலரால் ஓதி பலன் கண்ட ஒரு அமல் தான் இது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒருத்தர், அவங்களுக்குன்னு எதுவுமே ஒரு இதாகவே இல்லை, ஸ்டாண்டர்டாக எதுவுமே இல்லை, அப்படி எனக்கு என்ன ஒன்றுமே கிடைக்கல, நான் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்ட நிலைமையில் இருந்தவங்க இந்த அமலை செஞ்சு பார்த்தாங்க. கொஞ்ச நாள்லையே, ரொம்ப நாள்லாம் ஆகலை, கொஞ்ச நாள்லையே, ஒரு சில நாள்லையே அவங்களுடைய வாழ்க்கையே செட்டில்டான லைஃபாக அவங்க ஆனாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல துணையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவங்களுடைய சந்ததியே, அவங்களுடைய பிள்ளைகளுக்கே ஒரு செட்டில்டான லைஃபாக அவங்க ஆக்கின மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே இல்லாமல் இருந்தவங்க தான், ஆனால் அவங்களுக்கு நிறைய அல்லாஹ் தஆலா பரக்கத்தை, செல்வத்தை, பணத்தை அதிகப்படுத்தி கொடுத்தான், நல்ல ஒரு வேலையை கொடுத்தான், நல்ல ஒரு உறவை கொடுத்தான், நல்ல பிள்ளைகளை கொடுத்து, இந்த பிள்ளைகளுக்கு இவங்க சம்பாரித்து வச்சிருக்கிற அந்த செல்வங்களே போதுமானது, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட அது போதுமானதுங்கிற மாதிரி அவங்களுடைய தலைமுறையே செல்வ செழிப்போட வாழ அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹோட நாட்டத்தோட, அல்லாஹுடைய ரஹ்மத்தோட இந்த ஒரு அமலை நீங்களும் செஞ்சு பாருங்க. விரைவாகவே நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சலவாத்தை 11 முறை நீங்கள் ஓதுங்க. எந்த சலவாத் வேணாலும் நம்ம ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த சலவாத். தொழுகையில் நாம் ஓதுகிற அந்த சலவாத் ரொம்ப ரொம்ப சிறந்த சலவாத். பொதுவாக நீங்கள் சின்ன சலவாத்தாக ஓதணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கூட ஓதலாம். சலவாத் 11 முறை ஓதுங்க. அப்புறம் இஸ்திக்ஃபார் 3 முறை. இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்குறது அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒன்று. நமக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும், நமக்கு ஒரு தேவை வேணும், நமக்கு ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த தேவையை கேளுங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பான். அந்த அடிப்படையில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. இஸ்திக்ஃபாரை 3 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் சூரா தலாக்ல இருக்கக்கூடிய 2வது 3வது வசனத்தை 11 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இஸ்திக்ஃபார் 3 முறை, ஸலவாத் 11 முறை. இந்த அடிப்படையில் ஓதுங்க. இப்போ அந்த சூரா தலாக்ல இருக்கக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜன் வயர்ஜுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப் வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜன் வயர்ஜுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப் வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு இன்ஷால்லா இப்போ பார்க்கலாம். எவர் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க வழியை உண்டாக்குவான். அத்தகையவருக்கு அவர் எண்ணிராத புறத்திலிருந்து அவன் உணவு வசதிகளை அளிக்கிறான். மேலும் எவர் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவேற்றுபவன். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும்.
யார் அல்லாஹ் முழுசா சார்ந்து அல்லாஹ் கட்டளையிடப்பட்ட விஷயங்களை கடைபிடித்துக்கிட்டு அல்லாஹை நம்பி வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், எல்லாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வசனமா இருக்கு. இந்த வசனத்தை அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட 11 முறை ஓதி துவா கேட்டு பாருங்க. நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு வசதிகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. எவ்வளவு ஏழ்மையில கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் உங்களை அல்லாஹு தாலா விரைவாகவே நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த அற்புதமான ஆயத்தை ஓதி பாருங்க. கண் கூட நல்ல பலனை விரைவா உணர்வீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.